ஓகே. நம்ம ஒன்றா இருக்கிற அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இப்போ நம்ம அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் வீட்டில் இருக்கிற மனைவிங்க அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அது எதனாலன்னா, இது வந்துட்டு அவங்க இப்போ நம்ம பொண்ணு கட்டியிருப்போம்ல, அவங்க பொண்ணு நம்ம மனைவி பிறந்த வீடு. அங்கே அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே அவங்க சித்தப்பா பெரியப்பாலாம் எதுவுமே பேச்சுவார்த்தை இல்லாத அப்படியே இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு சண்டைன்னா ஒரு குடிக்காமல் பேசிக்காமல் அப்படியே இருப்பாங்க. அந்த பழக்க தோஷம் அவங்களுக்கு இங்கேயும் வரும். அங்கே ஒன்றா கூடிக்கிட்டு ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா இங்கேயும் வந்துட்டு ஒற்றுமையாக இருப்பாங்க. அங்கே அவங்களுக்குள்ள அவங்க அண்ணன் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லைன்னா அந்த பழக்க தோஷம் அவங்களுக்கு இங்கேயும் வரும். அதை நம்ம தான் எடுத்து சொல்லி பொறுமையாக இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வாழ்கிறது ஒரு டைமு, ஒற்றுமையாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம தான் எடுத்து சொல்லணும். நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுல தான் இருக்குது. இனிமேல் நம்ம பிறந்து திரும்ப ஒன்றா அண்ணன் தம்பிங்கள்லாம் ஒன்றா பிறந்து இனிமேல் பிறப்போமா திரும்ப அடுத்த ஜென்மன்னு ஒன்று பிறப்போமா கூடி பிறப்போமா வாழ்வோமாலாம் தெரியாது. இருக்கிற அந்த ஒரு பிறவியில் சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்துருப்போம்.